கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த நாள் புதிய அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டுடைய விருப்பம் உங்களை அவருக்கு ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தணுங்கிறது தான். அதாவது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நன்மைகளை செய்தார் என்று நீங்கள் சபையிலையும் மற்றும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், கலங்க வேண்டாம். இந்த நாளிலே ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:18. சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கவே மாட்டார். எளியவன் என்று சொல்லும்போது ஏழை, ஒன்றுமில்லாதவன், சமுதாயத்திலே ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனைத்தான் எளியவன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இவர்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டாராம். அவர் மறக்கவே மாட்டாராம். இன்றைக்கு சில வேளையில் அநேகர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, மனுஷன் மறந்துட்டாங்க, என் அப்பா என்ன மறந்துட்டாரு, அம்மா என்ன மறந்துட்டாரு, என் புருஷன் என்ன மறந்துட்டாரு, என் மனைவி என்ன மறந்துட்டா, என் பிள்ளைங்கள்லாம் என்ன மறந்துட்டாங்க, என்னுடைய சிநேகிதர்கள் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். சிலரில் புலம்புறோம். அதனால் எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, அவருக்காகவே நீங்கள் வாழுவீங்கன்னா, அவரை தேடுவீங்கன்னா, நீங்கள் பயப்படவே வேண்டாம். யார் மறந்தாலும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறக்கவே மாட்டார். நிச்சயம் மறக்க மாட்டார். அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். எந்த காரியத்தை உங்களுக்கு செய்யணுமோ சரியான நேரத்தில் அவர் செய்து கொடுப்பார். வியாதி சுகமாக்குவார். பிசாசின் போராட்டம்னா அதை மாற்றுவார். கடன் பிரச்சனைனா அதை எடுத்து தூர போடுவார். வேலை தேவைன்னா வேலையை தருவார். என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு போதுமான ஒரு தெய்வம். அதனால் அவர் உங்களை மறக்கலை. நம்புங்க, உங்களை அவர் நினைத்திருக்கிறார். நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. மனுஷர் உங்களை மறந்திருக்கலாம், ஏசப்பா மறக்கவே இல்லை. அப்படியே இன்றைக்கு விசுவாசிங்க. உங்களுக்காக செபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த நாளில் நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில வேளையிலே மனிதர்கள் இவர்களை மறந்து போயிருக்கலாம், இவர்கள் சோர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மறக்கலை என்கிறத தெளிவாக பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, நீர் அப்படியே நான் உங்களை மறக்கலை என்கிறதுக்கு அடையாளமாக சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருங்க. நீங்கள் அப்படி செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. இன்னும் குறிப்பாய் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. திருமண நாளை இன்றைக்கு காண்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக எல்லா குடும்பங்களும் இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். பேராய் எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லார் மூலமும் மகிமைப்படட்டும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.